என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 8ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவன் கிருபை செய்ய கடவர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வரை. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி அங்கே அழுதான். ஆதியாகமம் 43:30. தேவன் கிருபை செய்ய கடவர். யோசேப்பின் வீட்டில் அவனுடைய சகோதரர்கள் காணிக்கைகளை வைத்துக்கொண்டு அவனுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். விருந்தும் தயாராக இருந்தது. யோசேப்பு வந்தவுடன் காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் யோசேப்பு கண்ட கனவு மீண்டும் ஒரு முறை நனவாகிவிட்டது. யோசேப்பு முதலில் அவர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கிறான். அதன்பின் முதிர் வயதான தகப்பனை குறித்து அக்கறையுடன் விசாரிக்கிறான். அன்பும் மனித நேயமுள்ளவர்கள் யாரானாலும் இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் சுகம் விசாரிப்பது நல்ல பண்பாடாகும். அதுவும் இப்படி உயர் பதவியில் உள்ளவர்கள் விசாரிப்பது நல்ல எடுத்துக்காட்டாகும். அடுத்து பென்யமீனை கண்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று வாழ்த்துகிறான். சிறியோரை வாழ்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் நல்ல மகிழ்ச்சியை தரும். கற்றுக்கொள்வோம். தம்பி பென்யமீனை கண்டவுடன் அண்ணனுக்கு பாச உணர்வு பொங்குகிறது. தனியே போய் அழுகிறான். யோசேப்பு இப்படி பல முறை அழுகிறான். அவனுக்குள் மிகுந்த அன்பு அடைபட்டு கிடக்கிறது. அது உணர்ச்சி மேலிடும்போது பொங்கி வழிந்து அழுகையாக வெடிக்கிறது. ஆனாலும் நாகரீகமாக மறைத்து விடுகிறான். அடுத்து விருந்து. எகிப்தியர் எபிரேயரோடு கலந்து ஒன்றாக அமர்ந்து உணவருந்த மாட்டார்கள். எபிரேயர் மேய்ச்சல் தொழில் செய்தது எகிப்தியருக்கு கேவலமாக தோன்றியது போலும். ஆனால் எபிரேயரும் விருத்த சேதனம் பண்ணாதவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து உணர்வருந்த விரும்பவில்லை என்பதை கலாத்தியர் நிருபத்திலே பார்க்கலாம். அதற்காக பவுலும் பேதுருவும் முகமுகமாய் எதிர்த்தனர். காலங்காலமாக இந்த இழிந்த பழக்கம் தொடர்கிறது. இன்றும் சமபந்தி என்று சொல்லி அரசாங்கம் சாதி சடங்கை ஒழிக்க முயலுகிறது. ஆனாலும் முழுவதுமாய் வெற்றி பெறவில்லை. பந்தியிலே அவரவர் வயதின்படி உட்கார வைக்கப்பட்டனர். அது அவர்களை ஆச்சரியத்திலாத்திய பொழுதும் அந்த அதிகாரியின் செயல்களில் தங்கள் குடும்ப வரலாற்றின் நிழல் காணப்படுகிறது என்பதை யோசேப்பின் சகோதரர் புரிந்து கொள்ளவில்லை. அதே சமயம் யோசேப்பை நாம் எகிப்திய வியாபாரிகளுக்குத்தானே விற்று போட்டோம். இப்போது எகிப்திலே அவன் இருக்கக்கூடுமே, அவனை நாம் பார்க்கக்கூடுமா என்று அக்கறைப்படவும் இல்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அறிவும் அன்பும் இரு கண்களாய் அமைந்தால் அவன் வாழ்க்கை முழுமை பெறும், வெற்றி பெறும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அறிவும் அன்பும் இரு கண்களாய் அமைந்தால் அவன் வாழ்க்கை முழுமை பெறும், வெற்றி பெறும். ஜெபம். இறைவா, என் சகோதரரிடம் அதிகமாய் அன்பு கூற உதவும். ஆமேன்.